கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தை தத்தெடுக்கும் விஜயின் முடிவை எப்படி பார்க்கிறீர்கள்? பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மையாக இது பயனளிக்குமா என நம்புகிறீர்களா என்று எமது செய்தியாளர் மணிகண்டன் எழுப்பிய கேள்விக்கு கரூர் மாவட்ட மக்கள் அளித்த பதிலை பார்க்கலாம். கரூர்ல ஒரு 41 பேர் உயிரிழந்தாங்க. ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேர் குடும்பத்தையும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தத்தெடுக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. விஜயோட அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எந்த வகையில் பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் மனித நேயத்தின்படி மனித நேயத்தில் இந்த இழப்பு, இந்த 41 பேர் இந்த இழப்பை தன்னுடைய இழப்பா அவருடைய மனநிலை கருதுறாரு, தனக்கு ஏற்பட்ட இழப்பு கருதுறாரு. அவரோட அறிவிப்பு பரவாயில்ல தான். 41 குடும்பத்துக்கு அவர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் தான். நம்புறேங்க சார். அவங்களுக்கு நல்லா அவங்க இழப்புக்காக தானே அவர் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அது நல்ல விஷயம் தானே. 41 இதுக்கும் அவர் தத்து எடுக்கிறார் அப்படின்னாலுமே அவரோட குடும்பத்தை தத்து எப்படி எடுப்பாங்க? இன்னொரு குடும்பத்தை தத்தெடுக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் இவர் 41 குடும்பத்தை தத்தெடுக்கிறாருன்னா கிரேட், சூப்பர். 41 பேர் இறந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவர் உதவி செய்கிறது அந்த மனசு யாருக்கு வராது. அவர் உதவி செய்கிறதுக்கு இறங்கி வந்திருக்கிறதுக்காட்டி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் சார். உதவி செய்கிறதுக்கு அந்த மனசு வரணும். அவருக்கு வந்திருக்கு, நாங்கள் பெரிய மகிழ்ச்சியாக தான் எடுத்துக்கிறோம் சார். தான் இழந்த இழப்பீடுகளையும் துயரங்களையும் போக்கி மென்மேலும் வளர்றதுக்கு அவர் எடுத்த ஒரு முடிவு உண்மையிலே வரவேற்க வேண்டியதுதான். இதை அந்த கோணத்தில் நான் பார்க்குறேன். நிச்சயமாக அவர் எடுக்கக்கூடிய ஒரு பேச்சளவு இல்லாமல் நடைமுறை கொண்டு வந்தான்னா ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பங்கள். 41 பேரின் குடும்பங்களை தத்தெடுக்க தாவேக தலைவர் விஜய் மேற்கொண்டுள்ள இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்றும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த முடிவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.